சொல்வதெல்லாம் KFG வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம் அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. என்னாச்சுமா? அண்ணனுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வரும். ஒரே அண்ணனா? ஆமா மேடம். ரொம்ப பிடிக்குமா அண்ணனை? எடுத்து வளர்த்துனா வந்த மேடம். கல்யாணம் ஆன பிறகு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க மேடம், என்னையும் அம்மாவையும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஒன்னா தான் மேடம் இருந்தோம். மேரேஜ் என்னுடைய ஃப்ரெண்டு தான் எங்க அண்ணி, என் சரி, கூட வேலை அப்பா, உங்க செஞ்சு- அப்பா? அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க மேடம். சரி, நீங்க அம்மா அண்ணன். ஆமா மேடம். அண்ணன் என்ன வேலை செய்றாரு? லாரி டிரைவர் மேடம். நீங்க என்ன பண்றீங்க? ஜவுளி கடையில வேலை செய்யறேன் மேடம். சரிம்மா, சொல்லு, விவரமா சொல்லு. என்னோட ஃப்ரெண்டு தான் மேடம், என் கூட வேலை செஞ்ச பொண்ணு தான், பேரு நந்தினி மேடம். அவங்களும் இல்லாதப்பட்டவங்க, நாங்களும் இல்லாதப்பட்டவங்க. அண்ணன் கிட்ட நான் தான் போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் நல்ல பொண்ணு, நல்ல டைப்பு, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மேரேஜ் பண்ணிக்கினாங்க மேடம். மேரேஜ் பண்ண பிறகு ஒரு 2 மாசம் 3 மாசம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க இருந்தாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொழுவும் பண்ணி எங்களை வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க. 1700 ரூபாய் வாடகை கட்டிக்கிட்டு அம்மா, வயசான அம்மாவை வச்சுக்கிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் மேடம். இப்போ ஊர்ல வந்து வீட்டு மேல வித்துட்டாங்க மேடம். அதுக்கு காசு கேட்டதுக்கு நீ யாருக்குடி பிறந்த, உனக்கு ஏன் நான் தரணும் பங்கு அப்படின்னு கேட்கிறேன் மேடம். நான் யாருக்குடா பிறந்த, வாடா போய் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு உங்க அம்மாவை கேளு, உங்க அம்மா யாருக்கு, உங்க அம்மாவை கேளு அப்படின்னு அசிங்கமான வார்த்தையில பேசுறாங்க மேடம். நீ திருப்பி 5 மாசத்துல எப்படி சேஞ்ச் ஆனா? ரொம்ப அசிங்கமான இல்லாத வார்த்தையில பேசுற மேடம். நீ திருத்தணிக்கு போறிய, எவன் நம்பி நீ திருத்தணிக்கு தனியா கொடுத்துன்னு போனா, அப்ப நீ யாரையாச்சும் வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க மேடம். உண்மையில எந்த தப்பு இல்லையாம்மா? என் மேல எந்த தப்பு இல்லை மேடம். அப்படி இருந்தா என் கூட இருந்தவங்க என் கடைக்கு வந்து விசாரிங்க, எங்க ஊர்ல போயிட்டு விசாரிங்க. என் மேல எதனா ஒரு ரிமார்க் சொன்னாங்கன்னா நீங்க இன்னும் சொல்றீங்களா, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நான் ஒத்து வரேன் மேடம். என் ஃப்ரெண்டுல இருந்து எல்லாருமே அவங்கதான் மேடம். யாரோ 3வது ஆள் என்ன தங்கச்சி யாருமா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதுக்காக கேட்கல. நான் எதுக்கு கேட்டேன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வருதே, உங்ககிட்ட பாசமா இருந்த அண்ணையும் திடீர்னு மாறினாரு. கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரை என்கிட்ட ஒரு நாள் கூட பாசமா பேசுனதே கிடையாது மேடம். எனக்கு இருக்காத, எனக்கு எங்க அண்ணன் வேணும், எங்க அண்ணி வேணும்னு எனக்கு இருக்காத மேடம். இன்னைக்கு தலைவலின்னா கூட எனக்கு பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை மேடம். நானும் எங்க அம்மா மட்டும்தான் மேடம் தனியா இருக்கோம். என்னம்மா அது? இவங்கதான் எங்க அம்மா. நீங்களே பாருங்க மேடம், இவங்கள போய் அடைக்கிறதுக்கு அவனுக்கு கை வருமா மேடம்? நீங்க சொல்லுங்க மேடம். கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்தி கடைசி காலத்துல அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட வேண்டாமா? நீ எவ்வளவு சம்பாதிச்சு கூட பெத்த அம்மா சாப்பாடு போடாது. நீ என்ன கோட்டீஸ்வரி இருக்க போற, நீ என்னத்த வாழ போற? ஒண்ணு வாழ போறது
அவனதான் அது போல ஆயிட்டு இப்ப அலைன்ஸ் வேற வந்தாங்க மேடம், என்ன பொண்ணு பாக்குறதுக்கு வந்தாங்க மேடம். அவங்களுக்கு பிடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதையும் நான் போன் போட்டு எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா அண்ணனுக்கு சொல்லுமா அப்படின்னா, நீங்க கல்யாணம் பண்ணா பண்ணிக்கிங்க, என்ன ஏன் கூப்பிடுறீங்க? நான் யாரு பையன்? எங்க அண்ணன் தான் மேடம். இல்ல கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்ட வந்து நல்ல இடமா பாருங்க, அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடாதே. இல்ல மேடம், ஓகே சொல்லல மேடம், வந்து போயிருக்காங்க, பேர் ராசி பார்த்தாங்க, நல்லா இருக்குமா, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். சரி வந்து போனாங்களே, நம்ம அண்ணனுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் பேசுறது கிடையாது மேடம். எங்க அண்ணன்கிட்ட எங்க அம்மாவுக்கு போன் போட்டு கொடுத்தா, நீ பேசுமா அப்படின்னா, எங்க அம்மா சொல்லுது இந்த மாதிரி வந்து போயிருக்காங்கடா, நான் நீ கல்யாணம் பண்ணா பண்ணிக்கோ, என்ன ஏன் கேக்குற நீ, நான் எதுக்கு பண்ணணும்? அது என் கூட பிறக்கவே இல்ல, அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு திடீர்னு எப்படி இப்படி மாறுறாரு? வந்து அடிச்சுட்டு கால்லாம் பாருங்க மேடம், மடியில விழுந்திருக்கு மேடம், ரோட்ல தள்ளி. நீங்க வெளியேறுங்க. உன்னோட ஃப்ரெண்டு தானே அவங்க அண்ணி? ஆமா மேடம். நான் அவங்கள மேல எப்படி விரோதம் இல்ல மேடம், எங்க அண்ணன் மேலதான் முழுக்க முழுக்க குறை. எங்க அண்ணன் ஒழுங்கா இருந்தா அந்த பொண்ணு ஏன் மேடம் அப்படி பேசுது? அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டா, உங்க அண்ணன் செஞ்சா நான் வேணான்னு சொல்றேனா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது மேடம். நான் யார்கிட்ட போய் நான் கேக்குறது? சரி, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பாக்குறேன். சரிங்க. எதுக்கு அம்மாவையும் பொண்ணையும் வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சிங்க? நான் அனுப்பல மேடம், கேளுங்க, நான் அனுப்பலைங்க மேடம். போகும்போது கூட இருமான்னு சொன்ன மேடம். கேளுங்க மேடம், அவங்க வைஃபை இருக்காக என்ன எப்படி எல்லாம் போன் பண்ணல, எடுத்து ஸ்டார்டிங் இந்த மாதிரிதான் மேடம் பேசிருக்காங்க. கேளுங்க மேடம், அவங்க கிட்டே கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க செருப்பாலே நடிக்க சொல்லுங்க மேடம். நான் வாங்கி. எதுக்கு இப்படி மாறிட்டாரு மேடம்? என்னான்னு தெரியலங்க மேடம், காரணம் சொல்ல மாட்டேங்கிறாரு மேடம். ஏன் இப்படி திட்டுற, உனக்கு தங்கச்சி வேணாவா, இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறீங்களா, நாளைக்கு ஒன்னா கலந்துக்க மாட்டீங்களான்னு சொன்னா கூட அவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு மேடம். எனக்கு தங்கச்சி வேணாம், என் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது அந்த பொண்ணு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்லவா, என்னத்துக்கு பண்ணிக்கல? இப்போ கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா நான் எங்கேருந்து போறது காசு? இப்போ மேனை ஒன்று இருந்ததுங்க மேடம், மேனை வந்து வீடு கட்டல, வீடு இப்போதான் குரூப்பஸ் வீடு வந்தது, கவர்மெண்ட் வீடு வந்ததுங்க மேடம். எங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டு கட்டினாரு. இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. என் பையன் வந்து 3 மாசம் இருக்கும்போது சாமானு சிலிண்டரு, டிவி, ஃபேன் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க மேடம். ஒரு 4 பாத்திரம், ஸ்டவ் அடுப்பு, அப்புறம் கிருஷ்ணால் கூட இல்லைங்க மேடம், ஸ்டவ் அடுப்பு தான் இருந்தது. எங்கள் வீட்டுக்கார் வந்து ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போனார் மேடம். போகும்போது இருந்தார் எங்கள் வீட்டுக்காரு. இது மாதிரி என்னப்பா அவங்க போறாங்கப்பா அண்ணா, நான் இருக்க சொன்னேன் மேடம். எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணு போதான் செத்து போறேன்னு சொல்லிச்சான், அதனால நான் போறேன். சரி, கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கு லவ் இருந்ததா? இல்லைங்க மேடம், அவங்க அண்ணன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க மேடம். அப்படியாம்மா? அவனை கூப்பிட்டு கேளுங்க மேடம். இந்த பொண்ணு பாத்துட்டு பிறகு ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துக்கல மேடம், அவங்க அம்மா வந்து ஒத்துக்கல ஃபர்ஸ்ட். எங்க அம்மா வந்து ஒத்துக்கலைங்க மேடம், எங்க அம்மா வந்து வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்து நான் கடையில வேலை செய்யும் போது வந்து வெளியே இருந்து கூப்பிட்டா மேடம். நான் வந்தேன், வந்து இது மாதிரி எங்க அண்ணன் வந்து வீட்டாண்ட பொண்ணு பார்க்கறதுக்கு போயிருக்காங்களா, நீ என்னத்துக்கு கடைக்கு வேலைக்கு வந்த? எனக்கு தெரியவே தெரியாதுங்க மேடம், இங்க வந்தது வீட்டாண்டிக்கு, கடைக்கு என்னத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் ஓனரான பர்மிஷன் கேட்டு நான் போய் வீட்டாண்டு போய் பார்த்தா, புடவை கட்டிங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தாங்க. என்னாடி இது மாதிரி வந்து பாக்குறாங்களே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. உன் இஷ்டம்மா நான் சொன்னேன். எங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டு அமிச்சிட்டு நீ என்னத்துக்கு மறுபடியும் கூட்டின்னு வந்து என்னதான் மேடம் திட்டினாங்க. அப்புறம் தான் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், லவ் எல்லாம் நான் பண்ணல. பாத்துட்டு வந்த பிறகு மெட்ராஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேடம். இந்த பொண்ணு பாத்துட்டு வந்துட்டு பிறகு இங்க திருத்தணியில பாரதி கேஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேடம். போன் எனக்கு அப்போ வாங்கி கொடுத்தாங்க மேடம். எங்க அண்ணா போன் வாங்கி கொடுத்து இந்த பொண்ணு போட்டோ வந்து அப்போ எங்க அண்ணன் பர்ஸ்ல கிடையாது. ஒரு நாள் திடுக்குன்னு எதிர்ச்சியா எங்க அண்ணன் பர்ஸ்ல இருந்தா காசு இருந்தா 10-20 இருந்தா எடுத்துப்போம் மேடம். பஸ் பேருக்கு எடுக்கும்போது போட்டா இந்த பொண்ணு போட்டோ வந்து பர்ஸ்ல வச்சுட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க கொடுத்தாங்க, பொண்ணு பார்க்கறது கொடுத்தாங்க மேடம் போட்டோ. அந்த போட்டோ எங்க அம்மா கேளுங்க மேடம், அவகிட்ட நான் போன் கொடுக்கல அப்படின்றதுக்காக எல்லாருமே தெருவுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும் மேடம். போன் நான் கொடுக்கலன்றதுக்காக நடு தெருவுல வந்து அந்த போனை உடைச்சிட்டு, அந்த பொண்ணுக்கு இல்லாத போன் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சு என்ன அடிச்சு நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த செல்போன் யாருக்குமே யூஸ் இல்லாம பண்ணிட்டேன் மேடம். இந்த பொண்ணுக்கு நான் கொடுக்கல அப்படின்றதுனால. இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க மேடம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க மேடம். நீ பொம்பளை, உனக்கு என்னத்துக்கு அந்த விஷயம் எல்லாம் அந்த சொல்லுவாரே தவிர என்னதான் திட்டுவாரு மேடம். இது மாதிரி உன் தங்கச்சி கஷ்டப்படுது, உங்க அம்மா இது மாதிரி இருக்குது, என்னப்பா பார்க்க மாட்டியா செய்ய மாட்டியா கூட என்னதான் மேடம் மடிக்கிறதுக்கு வருவாரு. அவர் எதுக்குதான் இப்படி மாறினாருன்னு தெரியலங்க மேடம். என்ன பேருப்பா? சுரேஷ் மேடம். சொல்லுங்க சுரேஷ், என்ன பிரச்சனை? கல்யாணம் ஒரு 1.5 வருஷம் ஒன்றா தான் இருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் திடீர்னு அம்மாவும் தங்கச்சியும் திருத்தணி வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருக்காங்க தங்கச்சிக்கு திருத்தணியில். அவங்க ஏதோ பேசிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலைல வந்தாங்க மேடம்.
சும்மா அப்படி யாராவது ஒருத்தர் இறங்கி போவாங்களா? மேடம் பின்ன இல்ல பிரச்சனை மேடம், இருக்கு இல்ல கொஞ்சம் மேடம். வெளிப்படையா பேசுங்க. இல்லை மேடம், இப்போ நார்மலாக சின்ன சின்ன சண்டை நடக்கும். நடக்கும்போது நம்ம சொல்லுவோம், கேட்காது. நம்ம பேச்சு எதுவுமே கேட்காது. நம்ம சொன்னால் கேட்காது. அது எங்கள் தகுந்த சின்ன நினைக்குமோ அதுதான் செய்யணும்னு தோணும் மேடம். சின்னதுல இருந்தே அப்படித்தானா? அப்படிதான் மேடம். ஆனா நீங்க ரொம்ப பாசமா பாத்துப்பீங்களா அவங்கள? பாசமான சரி, நம்ம அப்பா இல்லாத பொண்ணு நம்ம தான் எல்லாமே இருந்து செய்யணுன்றதுனால நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் மேடம். சின்ன வயசு சின்ன பொண்ணுன்றதுனால சரி இருக்கட்டும், அது விருப்பமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மேடம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு புரிஞ்சுக்கும். அதாவது ஒரு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு வரும்போது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்படியே அந்த போக்குலேயே போயிடுச்சு. சரி, உங்க அம்மா இவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நீங்க எப்படி அந்த சின்ன பொண்ணையும் அம்மாவையும் வெளியே அனுப்பலாம்? வெளியே அனுப்பலாம் மேடம். அவங்கள தான் வந்தது போக மேடம். அவங்க சொல்லவே போனா இல்லை நீங்க மேடம். விட்டுடுவீங்களா? அவங்க இருக்க மாட்டேன்றாங்களா மேடம். நாங்கள் தனியாக போகிறோம். அடிச்சீங்களா அவங்கள? எதுவுமே அடிக்கல, எதுவுமே பண்ணல மேடம். நாங்கள் தனியாக போகிறோம், எங்களுக்கு பிடிக்கல இங்கே இருக்கிறதுக்கு. உங்கள் ஒய்ஃப் எங்களை சரியாக பார்த்துக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்படின்ற சொல்றாங்க மாதிரி மேடம் அவங்க. குறை சொல்கிறாங்க மேடம். அதுக்கப்புறம் அவங்கள கேட்டால் நான் எங்கள் பொண்ணு கூட போகிறேன். அவங்க போனால் போட்டோம்மா, அது வந்து வயசில் தெரியாமல் சொல்லுது. சரி ஃப்ரெண்டுங்க இருக்கான்ற தைரியத்தில் சொல்லிட்டு இருக்க. போட்டோ 2 நாள் இருந்தால் கோவம் கழிச்சுதுன்னா அதுக்கப்புறம் தனியாக இருந்து அதான் மேடம் சொன்னாங்க எங்க வீட்டுக்காரு. என்ன கூட சொன்னாங்க மேடம், போறான்றாங்க, நீயும் சொல்ற நானும் சொல்லல, கேட்கல, போட்ட வீடு 2 மாசம் கஷ்டம் தெரிஞ்சுதானே அவங்களே வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னார் மேடம். 2 மாசம் பார்த்தா 3 மாசம் பார்த்தா வரவே இல்லைங்க மேடம். அது குழந்தை வச்சு நான் அந்த ஊர்ல பாம்புங்க அதிக மேடம். குழந்தைங்களை வச்சு நான் என்னால கஷ்டப்பட முடியல மேடம் அந்த ஊர். அதனால நான் என்னையும் அம்மா வீட்டுல கூட்டு வந்து வச்சுட்டாருங்க மேடம். நான் என்ன மேடம் பண்றது? அப்ப கூட வந்து கூட ஒன்னா இருக்கலாம் வாங்கம்மான்னு கூப்பிட்டதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க மேடம், என் பொண்ணை கேட்டு சொல்றேன். உங்க தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அம்மாவையும் அந்த பொண்ணையும் அடிச்சு வெளியில துரத்தி சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா இருக்கு, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க, ரொம்ப மோசமா பேசுறீங்க சொல்றா. திட்டுறது உண்மைதான் மேடம், ஒத்துக்கிறேன். அந்த திட்டுறாரு கோவத்தை மேடம். அடிக்க முடியாம திட்டுறாரு லேடிஸ் மேடம். ஜென்ஸ்னா ஒரு அடி அடிச்சிடலாம் மேடம். பொம்பளை பொண்ணு இல்லை ஒய்ஃபோ இல்லை தங்கச்சி வெளியால் கிடந்த பொம்பளை வந்து கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நம்ம ரூல்ஸும் கிடையாது, உரிமை கிடையாது மேடம். ஜென்ஸ்னா அடிக்கலாம், தப்பு கிடையாது, பேசிக்கலாம். அப்படின்னா அந்த கோவத்தை பொறுக்க முடியாமல் பேசியிருக்கேன் மேடம். அசிங்கமாக கூட பேசியிருக்கிறேன். எதுக்கு பேசுறேன்னா அந்த அளவுக்கு பாசம் இருக்குதுன்னா தான் நம்ம பேசலாம். பேசுற அளவுக்கு நீ நடந்துக்காம இருந்தா நான் ஏன் பேசணும்? இப்ப உங்களுக்கு தங்கச்சிட்ட என்ன குறை? என்ன குறை என்ன எதுவும் கிடையாது மேடம். நம்ம எது சொன்னாலும் கேட்காது மேடம். என்ன மாதிரி பண்றா அவ? கேட்காதுன்னு என்ன சொல்லி அவ கேட்கல? எது சொன்னாலும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷமா கேட்டேன் மேடம். காலில் விழாது குறை மேடம். அது ஒன்று தான் நான் பண்ணல, மீது எல்லாமே பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிக்க வயசாகிடுச்சு, கல்யாணம் வயசாகிடுச்சு, பண்ணிக்கோ, அம்மானால முடியல, நீ கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போனால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் வந்தால் தான் அவங்க அம்மாவுக்கு எதனா செஞ்சு போட்டு கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தேவையில்லை கல்யாணம், உனக்கு அர்ஜென்ட்டானா நீ பண்ணிக்கோ. இப்போ அந்த பொண்ணு தனியா இருக்கா, அவளால மேனேஜ் பண்ண முடியல, ஆமாம் மேடம். அவ வருத்தப்படுறா, தெரியும் பாசத்துக்காக ஏங்குறா. எனக்கு தேவையில்லை மேடம், வேண்டாம் மேடம். அது நான் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன் மேடம், முடியல. நான் எதுக்கு அப்படியே வேண்டாம் சொல்றீங்க? தங்கச்சி எப்படி விட்டுருவீங்களா? வேண்டாம் மேடம், எனக்கு முடியல மேடம். நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். விட்டுலாமா? அப்படி அப்பா ஸ்தானம் நீங்களே சொல்றீங்களா? அதுதான் அதெல்லாம் பண்ண மேடம். நமக்கு வச்சு கேட்கல மேடம். சரி 5 வருஷமா கல்யாணம் பண்ணின்னு கேட்டேன் மேடம். பண்ணிக்க வேண்டியதானே மேடம். அதுக்குன்னு இப்ப பண்ணி வைக்கிறது? இப்போ எனக்கு ஃபேமிலி ஆச்சு மேடம். இப்போ என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத அளவுக்கு நான் சுச்சுவேஷனில் இருக்கேன் மேடம். இப்போ மறுபடியும் இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணனா கிட்டத்தட்ட எனக்கு 2 வருஷம் டைம் பிடிக்கும் மேடம். தங்கச்சி வேண்டாம் ஏன் சொல்றீங்க? வேண்டாம் மேடம், எங்கள் பேச்சு கேட்காதப்ப எனக்கு தேவையில்லை மேடம். என்னால் முடியாது மேடம் பண்ணுறதுக்கு. நம்ம இது பண்ணி செஞ்சு நம்மளால முடியாது மேடம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் செஞ்சிடறோம் மேடம். உனக்கு என்னம்மா வேணும்? எதாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன எப்படி பாத்துக்கினேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மேடம், அதுக்கு பாத்துக்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன எப்படி பாத்துக்கிட்டேன்? எப்படி அதே மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கிறோம். வேற கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன எப்படி பாத்துக்கிட்டேன்? ஒரு சின்ன தலைவலின்னா கூட மேடம் உடனே போன் போட்டு பாப்பா எப்படி இருக்கிற, என்ன ஏது, அம்மா பாப்பா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போமா, நல்லா பேசுவோம் மேடம். எனக்கு இது வேணும்டா அது வேணும்டான்னு கேட்டேன். யார் வீட்டாண்டு போய் எதுவும் கேட்க கூடாது மேடம், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது மேடம். ஆம்பளை பசங்கிட்ட எல்லாம் பேசினா வேணாம்மா, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அது நான் வீட்டு விட்டு வெளில போறேன்னு டிவி கூட வாங்கி டிவி வீட்டுல வச்சாங்க மேடம். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. எதனா ஒரு பொருள் வேணா கூட அவங்க கிட்ட போய் கேட்காதம்மா, நான் இருக்கேன், எனக்கு போன் போட்டு நான் வாங்கி தரேன், நான் இருக்கேன், நம்ம 3 பேர் தான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இப்ப கல்யாணம் ஆன பிறகு என்ன வெறுக்கிறதுன்னா என்ன காரணம் மேடம்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வெறுக்கல மேடம், அங்க சொல்லுங்க. இல்லம்மா நம்ம பேசுறதே பிடிக்கல மேடம். அதனால தான் நான் அப்ப நான் அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன் நீங்க சொல்லுங்க மேடம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் மேடம், இப்ப கேளுங்க மேடம். அத நீங்க மட்டும் சொன்னீங்களா கேளுங்க மேடம். இப்ப மேடம். முடியாதுன்ற நீயே கண்டிஷன் கேளுமா அண்ணன்ட்ட.
சரி கேட்டா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, நீ யாருக்கு பிறந்தன்னு கேக்குறல. நான் யாருக்கு பிறந்தேன், எங்க அம்மா யாருக்கு பெத்தது நீ பார்த்த, அதை அதெல்லாம் மட்டும் கேட்கல சொல்லு. மேடம். நீங்க சும்மா கேளுங்க தேவையில்லாத மேடம், எங்க பேசிட்டு அம்மாவை இருக்கீங்க. கூப்பிட்டு கேளுங்க, இல்ல எங்க ஊர் ஆளுங்களை கேளுங்க, என் கூட வேலை செஞ்ச பொண்ணு செல்வி கிட்ட கேளுங்க, அவங்க அம்மா கிட்ட கேளுங்க. நான் போய் சொல்றேன் மேடம். சரி விட்டுருங்க, என் பேச்சு நம்பாதீங்க. இப்பயே அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, அவங்க சொன்னாங்களே இல்லன்னு மட்டும் கேட்க சொல்லுங்க மேடம். ஏன்பா இவ்ளோ கோவம் தங்கச்சி மேல? கோவம் இல்ல மேடம், நம்ம நான் சொன்னா கேட்டா கேட்காத மேடம். இங்க சொல்ல பேசுறது மாட்டேங்கிறாரு நல்லா தான் மேடம். இருக்கு மேடம். கேளுங்க மேடம், கேட்கறதுக்கு எங்க அண்ணிக்கிட்ட கூட எங்க ஏன் அண்ணன் நான் ஒரு கேட்டா நாள் கூட கூட சொல்ல என்கிட்ட மாட்டேங்கிறாரு மேடம். சந்தோஷமா சிரிச்சு பேசுனதே கிடையாதுன்னு கேளுங்க மேடம். எல்லாம் அந்த பொண்ணுக்கு நைட்டு எல்லாமே வாங்கிட்டு போவோம் மேடம். இல்ல, கல்யாணம் மனசுல உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன திடீர்னு இவ்வளவு எதுவுமே கோவம்? கிடையாது மேடம். நான் இப்போ நான் எங்க ஒய்ஃப் பண்ணா நான் சொன்னா கேட்பாங்க. இது வேண்டாம், இது அந்த நல்லது வாய்ப்பு கேட்டதுன்னா உனக்கு யார் பார்த்து வச்சா? ஆவுனா ஏன் அது மாதிரி நீ கேட்கல மேடம். மேடம் பாத்து வச்சேன்னு சொல்லலைங்க மேடம். பாத்து வச்சு இல்லன்னு சொல்லல. ஒரு விஷயத்துக்கு அது கிட்ட இருக்குமா மேடம்? மேடம் இங்க கல்யாணத்துக்கு 3ஆவது மனுஷன் மாதிரி வீட்டுக்கு போச்சு மேடம். கல்யாணத்துக்கு இல்ல மேடம் பக்கத்துல. ஆமா மேடம், நீ இந்த மாதிரி சீமந்தத்துக்கு இல்ல மேடம். மேடம் குழந்தை பிறந்ததுக்கு இல்ல மேடம். நலங்கு வச்சதுக்கு இல்ல மேடம். சீமந்தத்துக்கு அம்மா அவங்க உடம்பு சரியில்லை சொல்லிட்டு பத்துனாங்க மேடம். சீமந்தத்துக்கு நான் வீட்டு வேலைக்கு நான் கிளம்புறேன் மேடம். கேளுங்க மேடம், சீமந்தம் எங்க வீட்லயே தான் நடந்தது மேடம். கேளுங்க, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டல இல்ல. எங்க அண்ணன் பேசல, சரி விட்டுரு. நீ இருக்கல ஏமா உனக்கு உங்க அண்ணனுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். இருங்க இரு நந்தினி, உனக்கு உங்க அண்ணனுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். நீங்க பேசாம போவீங்க, நாளைக்கு அடிச்சுப்பீங்க, ஒன்னா சேர்ந்துப்பீங்க. நான் இருக்கேன். நான் ஏன் சீமந்தத்துக்கு நீ பாக்கணும். நீ ஒரு வார்த்தை சொன்னியா? இருமான்னு ஒரு வார்த்தை சொன்னியா? நீ சொல்லல. இவங்க கிட்ட கேட்டா என்ன திரும்ப சொல்றாங்க? நான் கல்யாணம் ஆயிடுச்சுமா, வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடணுமா? எங்க அம்மா குறுக்க போனா முன்னுச்சு, இவன் வந்துட்டா ஃபர்ஸ்ட். யாரு சொன்னாங்க? இவங்க எங்க அம்மா கிட்ட கேளுங்க மேடம். அந்த முன்னுச்சு தானே உன்னை பெத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கிச்சு. அப்ப தெரியல முன்னுச்சு, இப்ப முன்னுச்சியா மேடம் உனக்கு? எங்க அம்மா கூட போல மேடம். மேடம் இவங்களுக்கு என்ன தெரியுமா? இவங்களுக்கு சுய புத்தி ஒண்ணு கிடையாது மேடம். நம்மளா யோசிச்சு இது தப்பு இது ரைட், நம்ம ஃபேமிலி விஷயம் நம்ம தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ற சுய புத்தி கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறது உனக்கு இவ்வளவு சண்டாவது. என்னைக்குன்னா நீயும் உன் பொண்டாட்டி வந்து நம்ம உட்காந்து அம்மா இந்த இப்படி போனதெல்லாம் போச்சு ஆனது ஆச்சுமா, இந்த எந்த தப்பு இருக்கட்டும் இல்ல அவள்தே தப்பா கூட இருக்கட்டும், சரிம்மா இதுக்கு மேல சமாதானமா போல நம்ம ஒன்னா இருக்கலாமான்னு என்னைக்குன்னா நீ சமாதானமா பேசிருப்பியா? சொல்லுங்க மேடம். பேச வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். எனக்கு எதுக்கு நான் வரலையா? நான் சண்டை போட்டு பேச அடிச்சு பேசல மேடம். மேடம் போனீங்க. என்ன காரணம்? அந்த காரணம் கிடையாது காரணத்தை மேடம். சொல்லுங்க மேடம். காரணம் எதுவுமே இவங்க கிடையாது. மனசு என்ன பேசுற இருக்கு? ஒரு வார்த்தைக்கு நான் பதில் இருக்கு மேடம். நான் நிரூபிக்கிறேன் மேடம் ஒவ்வொரு வார்த்தைக்கு. நீங்க உங்க பொறுப்புல இருந்து அப்படியெல்லாம் நழுவி ஓட முடியாதுங்க. அப்படி இல்ல மேடம், அது வந்து நம்ம சொல்ற பேச்சு எவ்வளவு கேட்காது. பொறுமையா என்ன சொல்லுங்க? ஒரு வார்த்தை எத்தனை 5 வயசு வருஷம். அவளுக்கு? எத்தனை வயசு? எத்தனை 23 வயசு? வயசு நடக்குது மேடம். 23 வயசு. அவங்களுக்கு தெரியல அவ சொன்ன பேச்சு கேக்குறான்னு 25 உங்களுக்கு தெரியல. 26 இருக்கு மேடம். எனக்கே 30 நடக்குது. கல்யாணம் ஆன உடனே தங்கச்சி வேண்டாமா? கல்யாணம் ஆன பிறகு கூட மேடம் ஒண்ணா என்ன தான் பார்த்தா மேடம். நினைப்பாங்க மேடம். நான் தான் ஏத்து நீங்க விடுறேன். ஏதாவது நான் ஏத்தி தான். விடுறீங்களா? சத்தியமா மேடம் கேளுங்க மேடம். மேடம் வேற யாரும் இருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கு மேடம். 2 வாட்டி அடிச்சிருக்கேன் எங்க வைஃப். கல்யாணம் ஆறுது வரை அவளை நல்லா தான் பாத்துட்டு இருந்திருக்கீங்க. அவ மேல அக்கறையோட தான் இருந்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் சேஞ்ச் ஆனீங்க? கர்நாடகா அப்புறம் சேஞ்ச் ஆனா ஒன்றும் ஆகல மேடம். எங்க ஒய்ஃப் அவங்க 2 பேரும் ஒரு கடையில் வேலை செஞ்சாங்க. அதெல்லாம் தெரியும்ப்பா. எங்க தங்கச்சி பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சுது. கல்யாணம் பண்ணோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. எனக்கு பிடிக்காது எங்கள் தங்கச்சி. ஆனால் வெளியே காட்டிக்கல மேடம். இப்போ ஒரு ஃபோன் பண்ணி 10 மணிக்கு ஒரு பையன்கிட்ட பேசணும்னு சொல்லிடுங்க மேடம். அது எப்படி கேட்கணும்? அடிக்கவும் முடியாது கேட்கவும் முடியாது. சொன்னால் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பில் தான் மேடம் அன்றைக்கி தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். அதை அடிச்சுட்டான். போய் எங்கள் அம்மா திட்டினேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு தனியாக சொன்னேன் மேடம். இந்த மாதிரி சொல்லுது. கேட்டால் எதுக்கு ஃபோன் பண்ணு கேட்டால் நான் பண்ணுறேன், என் கூட வேலை செய்கிறப்பேன், நான் பேசுவேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குது. அப்போ நான் எதுக்குமே வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னால் எது பண்ண என்ன பண்ண போகிறேன், எதுவும் பண்ணாலும் நான் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தில் சொல்லுது. அந்த பொண்ணு நல்லா தெளிவாக உட்காந்து சொல்லுமா, இதெல்லாம் நான் வந்து அண்ணங்காரன் சொல்ல முடியாது. பொண்ணு அம்மா பெத்த தாய் நீ தான் சொல்லலாம். அம்மா உனக்கு அண்ணன் இருக்கிறான், அப்பா கிடையாது. 4 பேர் மதிக்கிற மாதிரி அவனால் முடிஞ்சுது. ஏதோ ஒரு பையனை பார்த்து அவனால் முடிஞ்சு கையில் காலை விழுந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பா, நீ ஒரு குடும்பம் ஆயிரு, இது மாதிரிலாம் பேசக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, இந்த நேரத்துக்கு பேசின அவசியம் கிடையாது, புதுமதி சொல்லுமா, நான் இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். ஒரு வாரம் இந்த டியூட்டிக்கு போயிட்டேன். போயிட்டு வரதுக்குள்ளே மறுபடியும் இந்த கடையில் போயிட்டு பேசுந்து அப்படின்னு கேட்டேன்னு சொல்லிட்டு பாயசம் குடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது கேட்கறதும் கிடையாது. நான் சரி அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது மேடம். ஆனால் வெளியில் காட்டிக்கல, அவ்வளோதான். சரி போய் வேலைக்கு போவோம் வருவேன், எங்கள் அம்மா கிட்ட காசு கொடுப்பேன், பார்த்துப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பேச்சு எடுத்தேன், பண்ணிக்க அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாது, எனக்கு வயிற்றுல புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மேடம். சரி என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் இந்த மாதிரி புண்ணு கட்டியாக இருக்குது, தொப்புள் சுற்றியும் உள்ள நீர் கட்டி மாதிரி இருக்குது, இதனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இப்போது சுமாரான பேர் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ச்சு.
அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் அது இது பார்த்துட்டு தான் இருந்தேன். சுமார் ஆகிடுச்சு, சுமார் ஆகலைன்னு எதுவும் சொல்லணும்ல மேடம். எப்போ கேட்டாலும் 5 வருஷமாக எனக்கு சுமார் ஆகல, உடம்பு செட் ஆகுது, உடம்பு செட் ஆகல, உடம்பு செட் ஆகலன்னு சொல்லிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டால் 2 பேருமே என்ன சாவடிக்கிறீங்களா, நான் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் வேலைக்காரியா, துணிமணி துவைச்சி போகிறதுக்கு சமையல் செஞ்சு போகிறதுக்கு, அந்த பொண்ணும் பண்ணிக்க மாட்டாங்குது, நீயும் பண்ணிக்க மாட்டேன்றா, நீ பண்ணிக்கோ இல்லைண்ணா. அதுவும் கேட்டேன், குட்டிமா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கினா இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பார்க்க முடியாது, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும், எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு இதை எக்ஸ்ட்ரா செலவு வரும். அப்படி இருக்கும்போது இப்போ பண்ணுறது உனக்கு 10 ரூபா இப்போ செலவு பண்ணுறேன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த 10 ரூபாவில் பாதி கூட பண்ண முடியாது. 2 ரூபா 1 ரூபா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் என்னால். இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா இப்போ எவ்வளோ கடன் ஆனாலும் 1 லட்சம் 2 லட்ச ரூபா கடன் ஆனாலும் அது மொத்தத்துக்கு நான் சம்பாதிச்சு கடன்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணன்ற முடிவுக்கே நான் போவேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். இப்போ நான் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கடன் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை குட்டி அதுவும் கொஞ்சம் கடன் தான் அவங்க வளர அதுக்கப்புறம் ஸ்கூல் செலவு அதிகம், கல்யாணம் ஆகிட்டே செலவு அதிகம் தான். அதுக்கப்புறம் உன்னை சுத்தமாக என்னால் பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வேஸ்ட் ஆயிரும். அப்படியே பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் வர்ற வைஃப் எப்படி இருக்குமோ என்ன சொல்ல முடியாது. உன்னை அன்பாக பார்த்துக்கலாம், இல்லை உன்னை சண்டை போட்டு வெறுக்கணுன்ற மாதிரி எதோ நான் வந்தால் என்கிட்ட ஒன்று இப்போ சொல்லுவோம். நீ இருக்கும்போது ஃபேமிலியோடு ஒன்றா இருக்கும்போது உனக்கு சாதகமாக எல்லாம் 4 பேருக்கு சாதகமாக பேசும். நான் இல்லாதப்போ தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட போட்டு கொடுக்கும். வாய் பேசி நம்ம தான் நீ சொல்கிறது நம்ம தான், நீ கன்ஃபியூஷன் ஆகிடும், எனக்கும் நிம்மதி இல்லாத போயிடும், பிரச்சனைக்கு பல வரும். அதனால் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு எனக்கு ஃப்ரீ ஆயிரும். போனால் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது, லவ்க்கு பண்ணுற மாதிரியோட சொல்லி பண்ணி வச்சிடறேன், ஆனால் எல்லாம் முடியாது, இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி உடம்பு சுமார் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம் மேடம். இப்போ யாரும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு பார்க்கறது வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. என்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. நான் டியூட்டியில் இருந்தேன். 3 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தேன் மேடம். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை ஃபோனு. சரின்ட்டு இப்போ என்னால் கல்யாணம் பண்ண முடியாது, அவங்க ஒத்துக்கினாலும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட சிம்பிளாக பண்ண கூட 10,000 5,000த்துக்கு மேலே கேட்பாங்க மேடம். 10,000 தான் இப்போ சிம்பிள்ன்றதே 10,000 மேடம். அதெல்லாம் அந்த காலத்தில் சும்மா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 1000 பைக்கு அந்த இது எல்லாம் யாரும் பண்ணிட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் கிடையாது பண்ணுறதுக்கு. நானே சிம்பிளாக தான் பண்ணிட்டு வந்தேன் கல்யாணம். அது சிம்பிளாக பண்ணுறதுக்கு இப்போ என்னால் முடியாது. இப்போ இருக்கிற வீட்டு மண்ணை விற்றுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கடன் கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா எங்கள் மாமா கிட்ட கொடுத்துருக்கோம் மேடம் மெனை வாங்குறதுக்கு. அங்கே வாங்கிட்டு அதுவும் கிராமம் தான், அங்கே தாய் மாமா அவங்க ஊரில் போய் ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த பொண்ணுக்கு சேர வேண்டியது எனக்கு கொடுத்துருவான்னு சொல்கிறேன் மேடம். எப்போ 15,000 ரூபா கொடுத்துருக்கேன் மேடம். இந்த மூக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறேன். 15,000 ரூபா கொடுத்தா போருமா? கொடுத்தேன் மேடம். 15,000 ரூபா கொடுத்துருக்குறேன். 2,30 விற்றுது மேடம் வீட்டு மனை. 1,80 குரூப் ஹவுஸ் வீடு, கவர்மெண்ட் கொடுத்த வீடு. 1,80 போக நான் கொஞ்சம் கடன் வாங்கிடும் கொஞ்சம் கட்டினேன். புதுசாக முடிஞ்சிருக்கு மேடம். அது விற்றுட்டேன். இன்னும் முழுசாக பணம் கடை வரல. இன்னும் 20,000 ரூபா தரணும். அவர் எனக்கு 2,10,000 ரூபா கொடுத்துருக்காரு. உனக்கு பங்குன்னு வந்து ரூல்ஸ் பேசுகிறேன்னா உனக்கு மேனை பங்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், வீட்டோட சேர்த்து கொடுக்க முடியாது மேடம். அது மேனை வந்து எவ்வளோ மதிப்பு வருதோ அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கொடுத்துருன்னு தான் நான் சொல்லிட்டேன் மேடம். எனக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இதில் எனக்கு பாதி கொடு. பாதி 1 லட்ச ரூபா கடமை போயிடுச்சு மேடம். தங்கச்சியை கழட்டி விட நினைக்கிறீங்க? கழட்டி விடா நம்ம வச்சு கேட்கறது இல்லை மேடம். இப்போ தேவையில்லாத மேடம் 3,000 நகை எடுத்து கொடுத்தேன். கரெக்டான ஒரு ரீசன் சொல்ல மாட்டேங்கண்ணே. கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, என் குடும்பத்தையே பார்க்க முடியல, அதனால தங்கச்சியை பார்க்க முடியாது சொன்னா நியாயமா? பார்க்க முடியாதுன்னு சொல்ல மேடம். என் பேச்சு கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் மேடம். இப்போ கூட என்ன கேட்காது. எவ்வளோ எனக்கு 2 லட்ச ரூபா லாஸ் மேடம். இப்போ அவள் அந்த பையனோட பேசாதே சொல்றீங்க, அவள் பேசாம இருந்திருக்கா? அதெல்லாம் சும்மா மேடம் பேசாம ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க மேடம். அந்த எங்கள் தங்கச்சி போகிற மாதிரி நாங்களே இது வரைக்கும் லைஃப்பில் போனதே கிடையாது மேடம். அந்த எங்கள் தங்கச்சி இருந்த மாதிரி ஹாப்பியாக ரிச் ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி தான் இருக்கு. சரி, அந்த மாதிரி நானே இது வரைக்கும் போனது கிடையாது, செஞ்சது கிடையாது. அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு கிடையாது. நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை மேடம். தேவையில்லை ஆடம்பரமாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லையா? இப்போ தனியாக வீட்டில் எனக்கு கோச்சின்னு நான் தனியாக இருந்தால் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லை நீ வரியா இல்லையா, எங்கள் அம்மா பிளாக்மெயில் பண்ணியிருக்கு மேடம். நீ வரல நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, பொண்ணு மேலே பாசமாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா சார் நான் வரேன். நான் தங்கச்சி ஏதாவது தப்பு பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? தப்பு பண்ணுறாள் மேடம். தப்பு பண்ணுறான்னு நினச்சி தான் வான் பண்ணா சார் அது போச்சு முடிஞ்சு மேடம். அதை விட்டுட்டு அதோட நேரடியாக சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை எதுவும் இல்லை மேடம். எனக்கு தெரிஞ்சதும் கிடையாது மேடம். அந்த ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுது மேடம். அது பண்ணதுனால தான் ஒரு வாட்டி கேட்டது ரீசன் வரல. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எதுவும் கிடையாது மேடம். ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரீயாக இருக்கணும் மேடம். அதாவது இப்போ எதுக்கு அவ வேண்டாம் சொல்றீங்க? எதுக்கு வேண்டாம்னா இப்போ நம்ம சொல்லி நம்ம கேட்டோம்னா நம்ம சொல்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி தான் பண்ணலாம் மேடம். கேட்காது மேடம். கேட்காத மறுபடியும் நம்ம இங்கே பேசி கூட்டிட்டு எங்க 23 வயசு வரை வளர்த்த ஒரு தங்கச்சி திடீர்னு வேண்டாம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல? ஆமாம் மேடம். இப்போ வீட்டிலேருந்து கோச்சின்னு வந்தா மேடம். நல்லா புரிஞ்சுங்க மேடம். 3,000 நகை எடுத்து வச்சேன். 1/2 சவரன் செயினில் சும்மா நார்மலாக போட்டுக்கிற மாதிரி எடுத்து வச்சேன்.
கம்மல் கொலுசெல்லாம் எடுத்து கொடுத்தேன். கல்யாணத்துக்கு யாருக்காக எடுத்தேன்? உனக்கு தான் கல்யாணத்துக்கு. அதெல்லாம் எல்லாமே வச்சு இந்த வீட்டில் ஒன்றா தான் இருந்தோம். நீ தனியாக வந்ததுனால குடும்பமே பிரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு எங்கள் ஒய்ஃபு எங்கள் பசங்க குழந்தை குட்டி பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. நான் விட்டு வெளியே போக முடியாது. காலைல போய்ட்டு சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஆள் கிடையாது மேடம். நானே பார்த்துப்பேன். எனக்கு எங்கள் அம்மா கூட வந்து எங்கள் பசங்களை ஒய்ஃபு பார்த்துன்னு இருக்கேன் வீட்டில். நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தா? அதுதான் தெரியல மேடம். நான் எதனா விருந்தா எதனா கேட்டுட்டே இருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கான்னு டார்ச்சர் பண்ணுவேன். இப்போ தனியாக கல்யாணம் பண்ணிக்க டார்ச்சர் பண்றேன்னு சொல்றேன். ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எங்கிட்ட வசதி இல்லை சொல்றீங்க. இப்போதானே முடியல. அதுக்கு முன்னாடி பணம்லாம் நகைலாம் எடுத்து வச்சிருந்தேன். சீட்டு பணம் 1 லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தேன். அதெல்லாமே பண்ணதெல்லாம் அவளுக்காக தான் மேடம். அது நீ ஒரு வாரம் சொன்னா கூட நான் இப்போ கல்யாணம் பண்ணுறேன். 2 இடத்துல மாப்பிள்ளை கூட பார்த்துட்டு வந்தேன் மேடம். கேட்டால் எனக்கு பிடிக்கல, மாப்பிள்ளை கருப்பாக இருக்கான், குள்ளமாக இருக்கிறான், எனக்கு வேண்டாம். இதெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமா மேடம்? நெருக்கடி இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் தங்கச்சியை விட்டுற முடியுமா? அந்த பொறுப்புல இருந்து நீங்க ஓடி போலாமா? வேலைக்கு போலாமா? ஒரு மாதிரி தானே பண்றாங்க. நிம்மதியா இருக்க முடியுமா? வீட்டுல இருந்து வராம என் கூடவே இருந்திருந்தா அந்த வீட்டு மனைவி வைக்க போறதும் கிடையாது. அந்த பிரச்சனை என்னன்றதை நான் சால்வ் பண்ணிட்டு இருப்பேன் இங்கே பேசி. சரி, இவங்க தனியா விட்டு வந்துட்டாங்க. எங்க ஒய்ஃப் நான் குழந்தை வச்சுன்னு தனியா எப்படி இருக்குது, பாம்பு பூச்சிலாம் வருது, எங்க ஆதரவு வேலையும் அகத்து பார்த்துல ஆதரவு வேலையுமே கிடையாது. நான் 2 நாள் டியூட்டிக்கு போகிறேன் மேடம். அந்த 2 நாள் டியூட்டி போட்டு அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கும் திருத்தணியில். நான் ரிட்டன் டியூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு ரெஸ்ட்டில் வரும்போது 2 நாள் லீவ் ஆப்போசிட் எனக்கு. அந்த 2 நாள் நான் வீட்டில் வரும்போது திருத்தணி போட்டு எங்கள் ஒய்ஃப் கூட கூப்பிட்டு வருவேன். அந்த 2 நாள் அந்த கதை பூட்டி தான் வச்சிருக்கேன் வீடு. அந்த 2 நாள் மட்டும் கெஸ்ட் மாதிரி வந்து தங்கிட்டு மறுபடியும் நான் டியூட்டி கிளம்புறேன்னா எனக்கு முன்னாடியே எங்கள் ஒய்ஃபும் கிளம்பிடும். என்னை கூட்டின்னு போயிட்டு போகிற வேலையை எங்கள் அம்மா வீட்டில் இதெல்லாம் உங்களுக்கு சிக்கல் ஆயிடுச்சு. விட்டுட்டு போயிடும் அப்படின்னும். அது குடும்பம் பண்ணுறதுக்கு அது ஒரு இதுவே கிடையாது, ரீசனே கிடையாது மேடம். இப்போ எங்கள் அம்மா கூட இருந்தால் அவங்க ஃபேமிலியோடு அங்கே இருக்க போகிறாங்க. நான் உலகத்துக்கு எந்த மொழிக்கு போனாலும் ரிட்டன் சம்பாஷன் 10 ரூபா எடுத்துன்னு வர போகிறேன். அது வாய்ப்பு கிட்ட கொடுக்கணும், அம்மா கிட்ட கொடுக்குறோம். நீங்கள் யார் அது பொறுப்பாக இருக்கிறீங்க, ரன் பண்ணுறீங்களா, ஃபேமிலியாக ரன் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நான் வர்றதே 4 நாள் தான் இருப்பேன் மேடம் வீட்டில். அது 4 நாள் கூட எனக்கு சந்தோஷம் கொடுக்காத. நீங்கள் தனியா இருக்கிறது வரைக்கும் கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி நீங்க 3 பேர் இருந்தீங்க. உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்கல. தங்கச்சி அடாவடித்தனம் பண்ணாலும் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணாலும் நீங்க உங்களுக்குள்ள சார்ட் அவுட் பண்ணிட்டு அது எங்க அம்மா ஓரளவுக்கு பேசி என்ன டைவர்ட் பண்ணி விட்டுரும் மேடம். விட்டுடுங்க. சண்டை வர்ற வரைக்கும் வர்ற மாதிரி இது பண்ணாம அது பேசி நான் பாத்துறேன், உனக்கு தேவையில்லை, நீ ஆம்பளை நீ போய் நீ வேலையை பார்த்து அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க. கல்யாணம் ஆனதும் உங்களுக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. அதை பார்க்கணும். அங்க பார்த்துட்டு தான் இருந்தேன் மேடம். பார்த்துட்டு தான் இருந்தேன். அது அப்பயும் விட்டுலாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். நல்லா தான் அந்த சண்டை சச்சுரு அடிச்சு விரட்டல. நாங்கள் உன்னால முடியல, என்னால் ரன் பண்ண முடியல. இப்போ கல்யாணத்துல இருந்து கஷ்டமா இருக்கு, எதுவுமே பேசல பண்ணல, எதுவுமே அவங்களாவே வெளியே போயிட்டாங்க. அவங்களே எங்களுக்கு பிடிக்கல இருக்கிறதுக்கு, நாங்கள் போறோம் அப்படின்னுமோ சரி போங்க. சரி 4 நாள் 5 நாள் போயிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. சரி, நீங்க மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல? மன்னிச்சு ஏத்துக்கிறது இப்போ எதுவுமே கிடையாது. நானே கஷ்டத்துல இருக்கேன். மறுபடியும் என் மேல எடுத்துன்னு வந்து பாரத விழுந்தா எனக்கு இப்போ கொடு, நீ வித்துல பணம் வீட்டு மேனா எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து நீ எங்கன்னா போனா அப்படி என்ன காரணம் கிடையாது. நீ இப்போ அண்ணன் வேணும், அண்ணி வேணும், அண்ணி விட்டுரு மேடம், அண்ணன் வேணும் பாசமோட இப்போ கேட்குறல்ல, அந்த பாசத்தை வந்து நேரடியாக காட்டினா நான் அழகாக கூட்டி தோல் மேலே உட்கார வச்சுன்னு போக மாட்டேன் இப்போ கிடையாது. அங்கே தங்கச்சியா சரி, அந்த பாசத்தை என்கிட்ட காட்டலையா? நீ சண்டைக்கு தானே வர வீட்டில்? இல்ல எனக்கு அந்த காசு கொடுத்துட்டு நீ வேலையை பார்த்துக்கோ. இல்ல இப்போ வந்து அவங்களுக்கு காசு முக்கியமா, காசு தான் மேடம் முக்கியமானு பாப்போம். காசு தான் மேடம். ஆனா அவ காசு முக்கியம் இல்ல, அண்ணன் தான் வேணும்னா நீங்க ஏத்துக்க தயார்? நான் ஏத்துக்க தயார் மேடம். ஆனா நான் சொல்ற மாதிரி கேட்கணும் மேடம். அவளுக்கு ஒண்ணு ஒரு சில அபிப்பிராயங்கள் ஆமா மேடம் இருக்கு, இல்லன்னு சொல்ல. வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்களே குடும்பத்தை பார்க்க முடியல. அவ சும்மா வீட்டுல உட்கார்ந்து என்ன பண்ணுவான்? வேலைக்கு போறதுனால தானே மேடம் உனக்கு வந்து ஒரு இதுவா பேசுறீங்க. நம்ம கிட்ட 10 ரூபா இருக்கு சம்பாதிக்கிற மாதிரி. அதுக்காக எல்லாம் அடக்கி வச்சு அதெல்லாம் தப்பு. வேலைக்கு நம்ம கிராமத்துல இருக்க மேடம், வேலைக்கு போன அவசியம். வேலைக்கு போனாதான் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஏதாவது ஒண்ணு சேர்த்து வச்சுக்கலாம். எதுவுமே கிடையாது மேடம். அதையும் நான் கேட்டு போறேன் மேடம். நீங்க பர்சனலா இப்போ அந்த எடுத்துன்னு வந்த நகை பூரா ஒண்ணு கூட கிடையாது மேடம். 2 வருஷம் ஆச்சு. அந்த இருக்கிற நகை கேட்டா காரணம் சொல்லுவாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு எங்க அண்ணன் பார்க்கல, நாங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தேவையான செலவுக்கு வீட்டு வாடகைக்கு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் ஒரு பொருள் விற்று சாப்பிட்டோம், வச்சுட்டோம், சேட்டுக்கட்டில் வச்சுட்டோம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நகை எடுக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தான் தெரியும் மேடம். சோறு தண்ணி இல்லாத, ராவும் பகலும் வண்டியில் வேலை செஞ்சு, குடிக்க தண்ணி இல்லாத, குளிக்க வசதி இல்லாமல் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு ஒரு அடி மாதிரி செஞ்சு காசு சம்பாதிச்சு எடுத்துட்டு வரேன் மேடம். அது ஒன்றும் கூட கிடையாது மேடம் இப்போ கையில். உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, என் தங்கச்சிக்கு காசு முக்கியமா இல்லை நான் முக்கியமா கேட்டு சொல்லுங்க. அவளுக்கு நான் தான் முக்கியம்னா நான் தோள் மேலே வச்சு பார்த்துக்கிறதுக்கு தயாரா நம்பிக்கை இல்லை மேடம். இப்படி ஏன் என்னை வெறுக்கிற? நான் என்ன பண்ண? அதுக்கு மட்டும் காரணத்தை சொல்லுங்க மேடம். அவர் வெறுக்கலையாமே. யார் வெறுக்கல? அப்ப எதுக்கு தங்கச்சி நீ யாரு கூட பிறந்தன்னு என்னைய கேக்குறா மேடம்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மேடம். கேட்கல மேடம். எங்க அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க மேடம். இது நான் நிரூபிக்கிறேன். கோவத்துல ஏதோ பேசியிருக்காரு. கோவல கிடையாது மேடம்.
எப்படி இல்ல அவர் என்னைக்குன்னா திட்டாருன்னு சொல்றீங்க இருங்க மேடம், அவர் ஒரே மட்டும் நிமிஷம். திட்டாருன்னு சொல்றீங்களா மேடம்? ஒரு இருங்க. வீட்டுக்காரன் ஏன் முன்னாடி இப்ப சப்போஸ் சொல்றேன் மேடம், ஒரு பொண்ணு முன்னாடி அவங்க ஆம்பளை என்ன திட்டின கோபம் வராதா மேடம்? ஆமா, எனக்கு நேரா பேசணும். எதுக்கு அப்படி மலிஞ்சு அப்ப உங்ககிட்ட நீ பேசுறல்ல அது மாதிரி தான் அண்ணனும் அசிங்கமா பேசுறேன். பேசும் மேடம், கேளுங்க அசிங்கமா பேசும் மேடம். தெருவுல எங்க அண்ணனை தான் பேசிருக்குன்னா அது கூட என்ன தான் பேசிருப்பேன், வேற எதுவுமே பேசிருக்க மாட்டேன் மேடம். யாருக்கிட்ட அந்த எல்லாமே பொண்ணு பேசிருக்க அசிங்கமான மேடம். கேளுங்க எல்லாம் மேடம். சொன்ன அசிங்கம் மேடம். நானு அவனுக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி புள்ள? நான் இல்லைன்னா அவனுக்கு பொண்டாட்டியே கிடையாது. நான் பார்த்து கட்டி வச்சு என்னைய அப்படியே மாதிரி சொல்லுங்க மேடம். எல்லாமே போய் மேடம். இதெல்லாம் பேசி அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் சரி, நம்ம கடையில சொல்லக்கூடாது. வந்து நான் இல்லாத போய் சரி மேடம், நான் சொல்றது எல்லாமே பொய்யாவே இருக்கட்டும் மேடம். அவங்க 2 பேரும் சொல்றது எல்லாமே உண்மையாவே இருக்கட்டும் மேடம். போய் விசாரிச்சுட்டு யார் மேல தப்பு யார் மேல மைனஸ் பாயிண்ட் நீங்க சொல்லிருங்க மேடம், நான் ஏத்துக்கிறேன் மேடம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என் லைஃப் வேணும் மேடம். எனக்கு எங்க அம்மாக்கு என்ன சொல்லுங்க மேடம். உங்களுக்கு காசு வேணுமா அண்ணன் வேணுமா? எனக்கு அண்ணா வேணாம் மேடம். காசு தான் வேணும். ஆமா மேடம், என் லைஃப் அது எனக்கு மட்டும் வேணும். பேசி முடிச்சிருங்க மேடம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன் மேடம். பணம் வேணுமா அண்ணன் கேட்டீங்க. அதுக்கு வந்து உனக்கு பாசம் அண்ணன் வேணும் இல்லை செய்யணும், நான் என்ன அண்ணன் சொன்ன மாதிரி கேட்குறேன் நீ இப்ப அப்படி மாதிரி சொன்னீங்க, இருந்தா பேசுறதுக்கு பாசம் அண்ணன் வேணும் மேடம். அதனால பேசிட்டு என்னை நடிப்பு கூட்டு போக எல்லாமே அப்படின்னு சொன்னீங்க. சொல்லலாம் நாளைக்கு உண்மையா எனக்கு பணம் தான் வேணும். பேசினா கூட அப்படிதான் பேசுவேன் எங்கள் எனக்கு. தங்கச்சி மனசில் என்ன இருக்குதோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து எங்களுக்கு அதுதான் வேணுன்ற மாதிரி நான் சொன்னேன் மேடம். நான் சொன்னதை நம்மளை திருப்பி எங்கள் தங்கச்சி சொல்லுது எனக்கு பணம் இப்ப தான் நாம முக்கியம். உட்கார்ந்துட்டு பேசும்போது அதான் நான் உங்ககிட்ட என்ன டைரெக்டாக சொன்னேன் வந்ததுமே சொல்லிட்டேன் நடிப்பு மேடம். பாசம் இதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு சொல்லலாம். நாளைக்கு உண்மையாவே உங்ககிட்ட பாசமா பேசுன நான் உங்ககிட்ட பாசமா தான்டா இருக்கேன். நீ என்னைக்குன்னா என்கிட்ட பாசமா பேசிருக்கியா? அதுதான் கேளுங்க மேடம். இல்லைன்னும் போது கடைக்கு மட்டும் வந்தா கூட ஆயிடுச்சு. மேடம், சரி, எனக்கு என்னன்னா இவ்ளோ நல்ல பாசமா இருந்த நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன எவ்வளவு கால் பிரச்சனை? அடிபட்டா கூட துடிப்பா மேடம். அப்படி இவங்களை பார்த்தா எனக்கு இப்படி பொறாமையா இருக்கும் மேடம். அந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படியெல்லாம் மேடம். இருக்காங்க மேடம். என்னைக்குமே கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி எங்க அவர் அண்ணனை 2 பேரும் என்னைக்குமே பேசி நான் குறை சிரிச்சுனாவே சொன்னது எனக்கு பொறாமையா கிடையாது இருக்கும் மேடம். மேடம். கல்யாணம் ஆன பிறகு நீ என்னைக்குன்னா என்கிட்ட அம்மா வா நீ சாப்பிடும் அதுதான் பிரச்சனை. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பொசசிவ்னஸ் இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு எஸ்பெஷலி அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம மேடம் 3வது ஆள் மாதிரி வந்து போவாங்க மேடம். இதுதான் வந்து So, என்கிட்ட அவ வந்து பேசுவாங்க. அண்ணனோட பாசத்தை ஷேரே பண்ணிக்கல கல்யாணம் வரைக்கும். அண்ணனுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு பண்ணி முன்னாடி வைக்க இருந்தே 2 பேரும் பேசிக்கிட்டு இல்ல மேடம். எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே 2 பேரும் பேசிக்கிட்டு நான் பார்த்தது இல்ல மேடம். அப்படியா? ஆமாங்க மேடம். பேசுவேன் மேடம், நான் ரொம்ப பேச மாட்டேன் மேடம். இதுமா இது அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குல்ல மேடம் பிரச்சனை, பேசாம தானே இருக்கா? இருக்கீங்க. ஒரு வருஷம் முன்னாடி பேசலாம் மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் அப்படியா? முன்னாடி அப்ப பேசல என்ன மேடம். பிரச்சனை ஆச்சு? அதான் மேடம் இந்த பையன் ப்ராப்ளத்தினால எனக்கு அதுல இருந்து டவுட் ஆயிடுச்சு மேடம். நம்ம சொல்லி அதுக்கப்புறம் கேட்கல. நான் எதுனா அதான் மேடம் சொன்னாரு என்கிட்ட கூட. கேளு மேடம். அந்த பையன் பேசிட்டு நான் போன்ல கேட்டதுக்கு இந்த மாதிரி அம்மா என் கூட அந்த விஷயம் கூட நான் நந்தினி கிட்ட சொன்னேன். நந்தினி அதுல என் இருந்து அண்ணன் அந்த கிட்ட பாசம் பேசுறேன். அந்த மேடம் தங்கச்சி வீடு கிட்ட ஏறி பேசுறேன். வந்து எதிர்க்க ஒரு வந்து பொட்டு பொண்ணு மேல ஒரு குறை சொல்றாங்கன்னா நம்பலாமா நம்ப கூடாதா மேடம்? யாரு? நான் கேக்குறேன் மேடம். என்னது மேடம்? எங்க வீட்டாண்ட ஒரு அக்கா பவானி அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க மேடம். நானும் சொல்லுங்க. துணி எடுத்துன்னு கடைக்கு போயிருந்தேன் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. மா உங்க பேசுங்க, நாத்தனார் எல்லாத்தையும் பேரு பேசுங்க. என்ன பழி பேரு போடுமா போடுங்க. எங்க வேலை செய்யுது ஆன்னு கேட்டாங்க மேடம். எங்க நாத்தனார் பாத்திமால வேலை செய்யுதுமா, சிவகாமி பேரு நான் சொன்னேங்க மேடம். உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா வீட்டுல? எங்க வீட்டுக்காரர் வீட்டுல தான் இருக்கிறாரு. நான் துணி கூட கொடுக்கல மேடம். போயிட்டு மாட்டின்னு அப்படியே போயிட்டு இருக்கிறேன் வீட்டுக்கு. வந்து என்னப்பா உங்க தங்கச்சி பேர் தான் சிவகாமியா? எங்க தம்பி நீ எங்க அக்கா பையனை உங்க தங்கச்சி வச்சுனுக்குதாமே. அவருக்கு வயசுனா மேடம் 40 வயசு மேடம். ஆடிக்கிறதுக்கு ஜோடியா நீங்க பேசுங்க. கப்பலுக்கு போறாங்களாமே. பேசுங்க அது இது மேடம். வாங்கி தராங்களாமே. அவன் வைஃப் நம்பர் இப்ப நான் குடுக்குறேன் சரி மேடம். மேடம், அவன் இவ்வளவு wife சண்டை கிட்ட இவ்வளவு இது phone பேசல பண்ணி இல்ல பேசுங்க மேடம். எவ்வளவு சண்டை இருந்தாலும் நான் போய் பேசல உங்ககிட்ட. நீ உனக்கு மட்டும் ஏன் அவ்வளவு இது எதுக்கு பேச அப்ப சொல்ற? உனக்கு மட்டும் ரோசா இருக்கணுமா? சரி, ஒரு விஷயம் சொல்றேன். ஆ. நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம், பசங்களை நல்லா பாப்பா, எனக்கும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல சொல்லி அவளை பத்தி 2 விஷயம் இப்ப சொன்னது 2மே நீ தான் சொன்ன. ஆமாங்க மேடம். அப்ப இன்னொரு நீதான் மேடம், அவளுக்கு நான் சொல்றியா? அடிச்சேன்னு சொன்னாங்க இல்லைங்க மேடம், கேளுங்க மேடம். இருங்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் அப்ப சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்க செருப்பு மேடம். கைட்டு அடிக்க சொல்லுங்க மேடம். சொன்னாங்கல்ல, first அடிச்சது வந்து பிரச்சனைக்காக நான் அடிச்சேன் மேடம். அந்த ரெண்டாவது அபார்ஷன் முறை, பிரச்சனைக்கு அடிச்சாங்க மேடம். அதுக்கு ஒரு முறை அது கூட யார்கிட்ட சொல்லி தருமா? என்கிட்ட டைரக்ட் கேளு. உங்ககிட்ட எல்லா விஷயம் நான் ஓபனா சொல்றேன்ல. நீ எங்க கல்பனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குங்க மேடம் வீட்டுல. இந்த அம்மா வந்து துணி எடுத்து நான் வீட்டு விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு மேடம். அவங்க அம்மா இல்ல விட்டு அது போட்டோம்னு சொல்லிச்சிங்க மேடம். அதுக்கு நான் வந்து பக்கத்து வீட்டுக்கார ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம் எனக்கு. அந்த பொண்ணு அனுப்ப என்ன சொன்னா, மா இது மாதிரி அண்ணன் வேணாம் அண்ணன் மேல சண்டை போட்டுன்னு இருக்குது. இது மாதிரி ஊர்ல என்ன சொன்னா தெரியுமா? எங்க வீட்டுக்கு எங்க தங்கச்சி அது மாதிரி எல்லாம் பண்ணாது. மூணாவது ஆளுகிட்ட நீ நான் சொன்னங்க மேடம், ஒத்துக்கிறேன் சொன்னங்க மேடம். அது உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட எல்லா விஷயம் நான் சொல்றேன்ல. உங்களுக்கு தெரியுமா? நீ சொன்னது விஷயம் ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே பூனை மாதிரி இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க நீ. மூணாவது ஆளுகிட்ட உனக்கு யாரு அது பழக்கம்? சுத்தி அங்க ஏமால் தான் மேடம் வந்துச்சு. ஆமா, வருது தப்பு ஏமால். ஆனா மேடம். சத்தியமா நான் ஒண்ணுமே கல்யாணம் பண்ணல ஆனதுக்கு மேடம். அந்த பொண்ணு உனக்கு தெரியும் மேடம்.
கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை எனக்கு தெரியும். மேடம், எதா எவ்வளவு இருந்தாலும் பேர் உங்ககிட்ட சொன்னாலும் பேசுறேன் இல்ல நம்ப மேடம். என்கிட்ட நம்பர் பேசுறேன் தானே மேடம். சொல்லுவாங்க. எதுவுமே சொல்ல மாட்டேன் மேடம். எங்க எங்க தங்கச்சி மாமனார் ஒரு முன்னாடி வாட்டி தூடி அடிச்சிருக்கா. இருமின்னு வந்து உட்காந்து இந்த பையன் 500 பேசுறான், ரூபாய் அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட பையன் போயிட்டு கூட வந்தேன் மேடம். இந்த பையன் கூட பேசிட்டு இருக்கு இந்த மாதிரி பண்ணது கொஞ்சம் கேட்டு எங்க அப்ப ஒய்ஃப் கூட எங்க வீட்டுக்காரர் இந்த மேடம் சொல்லி மாதிரி அந்த பண்ணிட்டு பையன் சுதாகரன்ற பையனை லவ் பண்ணுது உங்க தங்கச்சி. அது இப்ப டாபிக்கே இல்ல மேடம். அது இப்போ நான் பேசுறதும் கிடையாது, அவங்களுக்கு எங்களுக்கு கான்டாக்டே கிடையாது அந்த மேடம். ஆம்பளை பையன் வச்சு அது சுதாகரன்ற பையன் வச்சு மேட்டர் மட்டும் தான் மேடம் நான் சொன்னேன். கல்யாணம் ஆகி அவங்க வந்து எப்ப ரெண்டு மேடம் மாசம். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சொன்னேன் மேடம். நான் கேளுங்க. கொஞ்சம் வெளியேறுமா போ. இந்த அம்மாவை நான் அடிச்சேன்னு சொல்றாங்கல்ல, இரு ஒரே நிமிஷம் இந்த வார்த்தைக்கு மட்டும் பதில் சொல்றேன். நான் அடிச்சேன்னு சொன்னாங்கல்ல மேடம், அதை அடிச்சதுக்கு எதனால காரணம்னு கேளுங்க மேடம். 2வது முறை அடிச்சேன் அப்படின்னு சொன்னேன்ல, என்னது அது நீயே காரணத்தை சொல்லு. கேளுங்க மேடம். எனக்கு தெரியாது மேடம். சொல்லுங்க சண்டை மேடம். மேல சண்டை வந்துச்சு மேடம். நான் இந்த அபாசன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசினேன் மேடம். நான் போய் கேட்டேன், நான் சொல்லல அப்படி இப்படின்னு சொல்லி சாதிச்சிச்சு மேடம். அந்த பொண்ணு கூப்பிட்டு கேட்டேன், உங்க அண்ணி தான் என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இப்ப கூட இப்ப எதிர்காவே இருக்கிறேன், இப்படி போய் சொல்றேன் நந்தினி அப்படின்னு ஒரு அடி அடிச்சு மேடம். அதுக்கப்புறம் போய் எங்க அண்ணனை அவன் பக்கத்துல நான் போய் படுக்கணுமா மேடம்? அந்த வார்த்தை நான் சொல்லலைங்க மேடம். எங்க அவங்க அம்மா அம்மா தான் இருக்காங்க. அவங்க அம்மா தான் மேடம் சொன்னது. நீ போமா அவங்க அம்மா தான் மேடம் சொன்னது அந்த மாதிரி. போமா. அண்ணனும் தங்கச்சியும் எப்படி சால்வ் பண்ணிக்க போறீங்க அந்த ப்ராப்ளத்தை? எனக்கு வேணாம் மேடம், எனக்கு அண்ணன் வேணாம், எனக்கு என் அம்மா இருந்தா போதும் சால்வ் மேடம். பண்ணேன்னா வேலைக்கு கூப்பிட்டு தான் நான் லைஃப்ல கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் மேடம். இது வரைக்கும் நான் நிம்மதின்றது நிம்மதி எப்படி உன்னாலதான் ஏன் நிம்மதி இருக்குன்னு போச்சு, நீ என்னால உன் நிம்மதி நான் போச்சு. இருக்கிறது யாராச்சும் 4 நாள் தான் ஒருத்தர் மேடம் சொல்லுங்க இருப்பேன். மேடம் பாக்கலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆன இப்பவும் சரி, நான் வெளியில வேலைக்கு போயிட்டேன்னா டிரைவரா இருக்கேன் மேடம். மாசத்துல 25 நாள் டியூட்டி பார்ப்பேன். எங்க இருந்தாலும் சரி, லோக்கலா வெளியூர் எங்க போனாலும் நான் 25 நாள் 20 நாளாவது சரி. நான் இருக்கிறதே ஒரு வாரம் தான் மேடம். ஒரு வாரம் இல்ல 10 நாள் நான் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது மேடம். ஒரு வாரம் இருப்பேன். அப்படியே மிஞ்சி போனால் எதனா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, கடன் தொல்லை, பணம் தேவைப்பட்டால் அந்த இருக்கிற ஒரு வாரத்தையும் சேர்த்து டியூட்டி செஞ்சுட்டு வந்து சும்மா எதனா எமர்ஜென்சி வீட்டில் நம்ம போனால் தான் நடக்குன்ற மாதிரி இருந்தால் அந்த 2 நாள் 3 நாள் மட்டும் தான் இருப்பேன் மேடம். அந்த 2 நாளில் நம்ம எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணி பேச முடியாது மாதிரி உட்காந்து எங்கிட்ட. அந்த நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு அது இது வீட்டில் ரெடி பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு பணம் தேவையான பணம் கொடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைங்க சொல்லுவாங்க. அது சரி, இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுரும். அது தேவையில்லாத லேடிஸ் வீட்டில் பேசிக்கிது, அது இதுவாகிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் நம்ம பேச முடியாது. இருக்குது நம்ம 2 நாள் நிம்மதியாக இருந்துட்டு இவங்ககிட்டையும் எதுவும் பேச முடியாது, ஒய்ஃப்கிட்டும் பேச முடியாதுன்னு சொல்லி 2 பேருமே எதுவுமே கேட்க மாட்டேன். கேட்காத சரி நான் பாட்டு 2 நாளைக்கு சைலண்ட்டை கண்டுக்காத நான் பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவேன். இப்போ அந்த 3 நாளைக்கும் ஓலை வச்சுட்டு 24 மணி நேரம் சண்டை சச்சரி, எனக்கு பிடிக்கலான்னு இந்த பொண்ணு நான் போகிறான்றது. எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃப் மேலே எதனா குறை சொல்கிறது, சமையல் செய்யறது கிடையாது. அது எங்க அம்மா மேல போய் சொன்னாங்கன்னா இவங்களுக்கு போற இடத்துல தண்ணி கூட கிடைக்காது மேடம். எங்க அம்மா மேல போய் சொன்னா போதுமா போதும். என் அம்மா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோம். இந்த பாருமா, உன் பக்கத்துல சில விஷயங்கள் இருக்கு, அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. சொல்லுங்க சொல்றது மேடம். பாத்தியா, 25 நாள் வேலை செய்யறாரு. அதுதான் 25 நாள் வேலை வீட்டுல செய்யறாங்க வந்து மேடம். 4 நாள் இரு, நீ ஏன்னா- பேசினது நிறைய கேட்டுட்டேன் நான். போறோம். சொல்லுங்க மேடம். டிரைவர் வேலை செய்யறாரு, அவர் ஊரா போயிட்டு வேலை பண்ணிட்டு வர்றாரு குடும்பத்தை பாக்கணும்னு. கொஞ்சம் உங்க லேடிஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன? நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மேடம் இருக்கா. அட்ஜஸ்ட் பண்ணி பிரச்சனை இருக்க மேடம் அந்த பொண்ணு கிட்ட. 4 நாள் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு இல்லை, நான் கஷ்டப்பட்டு மாசம் எல்லா சண்டையும் போட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் நீ வேலை செஞ்சா, கஷ்டப்பட்டு தான் என்ன படிக்க வச்ச. அப்ப இருக்கும் போது சந்தோஷம், அப்ப நல்லா உனக்கு என்ன தெரியுமா பாத்துட்டு பிரச்சனை? சொல்லுங்க மேடம். உங்க அண்ணா அவரோட அன்பை வைஃபோட ஷேர் பண்ணிக்கிறது உனக்கு பார்க்க முடியல. அது உண்மைதான் மேடம். நானே சொல்றேன் மேடம், எனக்கு ஈகோ தான். நான் சொல்றேன்னே, என்னைக்கு கல்யாணம் ஆகாத முன்னாடி என்கிட்ட நல்லா பேசினேன், எங்க அம்மாவை நல்லா பார்த்து நல்லா செஞ்சல. கல்யாணத்துக்கு பிறகு ஏன் இப்படி மாறின? அது என்ன தெரியுமாப்பா, நீங்க நினைக்கிறீங்கல்ல அவர் ரொம்ப பேசுறா அடம்பிடிக்கிறார், உங்க மேல இருக்கிற அளவுக்கு மேல பாசம் தான் அதுக்கு காரணம். மேடம் ஒண்ணு சொல்ற பாருங்க மேடம், பொசசிவ்னஸ் சொல்லுவாங்க, அது புரிஞ்சுங்க. இந்த பாருமா சிவகாமி, உனக்கு நான் நல்லது என்னதுன்னா, நீ அண்ணன் கூட போயிரு, பசங்களை பாத்துக்கோ, மேடம். நீ வேலைக்கு போ. நான் சொல்றது ஃபுல்லா வேணாம் மேடம், எனக்கு அண்ணனே வேணாம் மேடம். மேடம் இருக்கிற காசு 1 லட்ச ரூபா தான் மேடம். 2.30 வித்ததுல 1.30 கடன்கள் அதெல்லாம் கொடுத்துட்டேன் மேடம். 1 லட்ச ரூபா ரவுண்டாகி நம்ம கையில இருந்தா அதுவும் இன்னும் கடன் இருக்கு. எங்க ஒய்ஃப் நகைலாம் பேங்க்ல தான் இருக்கு, இன்னும் 1 சவனம். அதெல்லாம் உங்க பிரச்சனை. அதான் மேடம், அது என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் மேடம். அது சொல்லல, இருக்குது 1 லட்ச ரூபா கையில, அது என் கையில கிடையாது மேடம். எங்க தாய் மாமா கிட்ட கொடுத்து அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வாங்கிறது அவங்களுக்கு சேர வேண்டியது அவங்களுக்கு சேர. அதுதான் மேடம் சொல்றது புரிஞ்சுங்க மேடம். 1 லட்ச ரூபா கையில இருக்கு, அது இப்ப எங்க மாமா ரிட்டர்ன் கொடுத்துருவனால கொடுத்துருவாரு மேடம். அந்த 1 லட்ச ரூபாய வீட்டு மணிக்காக வாங்கறதுக்காக கொடுத்துருக்குறேன். இவங்க மேனே வந்து ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதில் பாதி கொடுனா கூட, அது இருக்கிறதே 1 லட்ச ரூபாயில் வந்து 50,000 ரூபா கொடுக்க சொன்னாலும் 50,000 ரூபா நான் கொடுத்துருவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு 50,000 ரூபா ஏர்போர்ட் நான் மேனை வாங்கிக்காது, எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த 6 மாதம் என்ன சொல்ல வரீங்க?
இல்ல மேடம் பணம் கொடுத்துட்டா நீ என்ன பண்ண அது 30,000 வச்சு 40,000 வச்சு என்ன அது பண்ண மாதிரி முடியும்? அப்ப கவலைப்படுறாங்க அந்த கவலை இருந்தா பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அதான் வேணாம்னு சொல்றேன் மேடம். நம்ம இப்ப கல்யாணம் என்னால பண்ண முடியும் மேடம். 6 மாசத்துல 1 வருஷம் ஆகும் மேடம். அதுவும் வந்து நான் நீங்க இப்ப காசு கொடுக்காம எல்லாம் இருக்க முடியாதுங்க. நான் கொடுத்துறேன் மேடம். அவ உங்க கூட வந்தாலும் வரலனாலும் அவளுக்கு சேர வேண்டிய காசு நீங்க கொடுத்துதான் நான் ஆகணும். கொடுத்துறேன் மேடம். ஆனா நான் என்னால கூட எல்லாம் வச்சுன்னு இருக்க முடியாது மேடம். வேணாம் நான் மேடம், காசு எனக்கு வேணாம் மேடம். எங்க அம்மா நினைச்சு எத்தனை நாள் அழுதுருக்குன்னு கேளுங்க மேடம். ஆமா ம். பொண்ணோட போறீங்களா பையனோட போறீங்களா? ஏன் சரி கிடையாதுமா, அந்த பேசுற பேச சரியில்லை. அவங்க தனியா இருக்கிறதுனா இருக்கட்டும், ஆனா நீங்க கண்காணிச்சுட்டு இருங்க. அவங்க வைஃப் மேடம் நான் இங்க இப்ப பேசுறதாம இந்த மாதிரி இங்க பேசிட்டு இருக்கேன். அதாவது அத்துற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் விட முடியாது மேடம். உள் மனசுல அந்த மாதிரி விட முடியாது. 1008 வாட்டி எங்க தங்கச்சி எங்க அம்மா தானே மேடம், இப்ப அத என் சொன்னா wife நம்ப எனக்கு மாட்டாங்க சண்டை மேடம். 24 மணி நேரம் அவங்க பேசி தான் சண்டை மேடம். அடிச்சுக்கிறோம். எனக்கு தேவை வைஃபே தேவையில்ல. நான் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் மேடம். அவங்க அம்மா வீட்டுக்கு. நாளைக்கு வந்து பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் ஃப்ரெண்டு எங்கள் ஒய்ஃபுக்கு. இப்போ அவங்க ஒய்ஃப் நான் இப்போ சுற்றிட்டு இருக்கேன், அங்கே இங்கே கடையாண்டு இருக்குங்க, அங்கே போதுன்னா மனசுக்குள்ளே வலிக்குமா வலிக்காதா மேடம்? நம்ம ஒய்ஃப் அங்கே இங்கே தேவையில்ல சுற்றிட்டு இருக்கு, எதுக்கு தேவையில்லாத இடத்துல சுற்றுது அப்படியே இருக்கும்போது மனசுக்குள்ளே கோபம் வரதான் வரும்னு செய்யும் மேடம். அந்த மாதிரி அவங்கள வேணா வெளியே வேணா வெறுத்துடலாம் மேடம், அனுப்பிச்சி விட்டுலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் தான் பணம் கொடுக்கணும் செய்யணும். அதனால் மறைமுகமாக கூட பண்ணிப்பேன் மேடம். இப்போ இவ்வளோ சண்டை நடக்குது. நிறைய முறை அந்த பொண்ணுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன், தனியாக ட்ரெஸ் எடுத்து சொல்லு அப்படின்ட்டு. எங்கள் அம்மா கிட்ட தனியாக 500 ரூபா கொடுத்துரு, 2 பேருக்கு 1000 ரூபான்னு கொடுத்துருக்கேன். இவ்வளோ கஷ்டத்துலையும் ஆல்ட்டிங் டியூட்டி இப்ப வந்தா கூட வேலைக்கு போயிட்டு வருவாரு மேடம். எங்க அம்மா வீட்டுல இருக்காருன்னு சொல்லிட்டு அரிசி வாங்கி வந்து போடுவாரு, எல்லாம் செய்வாரு மேடம். இப்ப அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாருமா மேடம். சிவகாமி, சொல்லுங்க மேடம். இதெல்லாம் நடக்கிறது இல்ல. பசங்களுக்கு நீ வேணாம். இது இவ்வளோ எனக்கு கஷ்டத்துல வேணாம் மேடம், அவ்வளவுதான் மேடம், எனக்கு வேணாம் 3 நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா 500 ரூபா கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் எங்கள் ஒய்ஃபை பசங்களை கூட்டு கூட்டிட்டு போய் பஸ் நான் ஏறி வீட்டுல கிடையாது ஹாஸ்பிட்டல்ல போய் மேடம். பாத்துட்டு வந்தேன் மேடம். அண்ணன் அண்ணி எல்லாம் வேண்டாமாமா? எனக்கு வேணாம், அண்ணன் மட்டும் வேணாம். எனக்கு அண்ணன் மட்டும் வேணாம் மேடம், அவ்வளவுதான் மேடம். இவளுக்கு பார்க்கணும் பேசணும்னு இருந்தா எப்போ வேணா வந்து போலாம் மேடம், அவ்வளவுதான். எனக்கு அண்ணன் வேணாம். அம்மா அவன் தங்கச்சி சரி, கிடையாது உறுதியா மேடம். தான் இருக்கியாமா? உறுதியோட இருக்க மேடம், எனக்கு அண்ணன் வேணாம் ஆனா மேடம். நீ செய்யறது தப்பு. வேணாம் மேடம், எனக்கு அண்ணன் நீ வேணாம். செய்யறது தப்பு. இல்ல மேடம், யாரா ஒருத்தர் விட்டு கொடுங்க. யாரு விட்டு கொடுக்க போறீங்க? எனக்கு அண்ணன் வேணாம் மேடம். சரிம்மா, அண்ணன் அவ்வளவுதான் மேடம். வேண்டாம் சொல்றேன்ல, ரொம்ப ஈஸியா. கூட பிறந்த அண்ணனோட உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. கூட பிறந்தவங்க, ஆமா மேடம், கூட பிறந்தவங்க என்னைக்குன்னா அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க மேடம். சொன்னா வச்சு எனக்கு கும்பிட்டு இருக்கு மேடம். இந்த அளவுக்கு நான் பேசணும்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்க. ஒண்ணுமே பண்ணாதுக்கு அந்த அளவுக்கு action சரி, பண்ணணும் நீங்க மேடம். என்ன பண்றீங்க? நாங்க சொன்ன மாதிரி அவளுக்கு சேர வேண்டியது கொடுத்து, சரிங்களா? கிளம்புங்க. அண்ணனும் தங்கச்சியும் நல்ல பாசமா தான் இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகிறது வரைக்கும் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. அந்த பையனும் ரீசனபிளா தான் இருக்காரு. அவருக்கு அவரோட குடும்பம், அவர் குடும்பத்தை பார்க்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வரணும். வெளியூர்ல எல்லாம் போய் மாசத்துல 25 நாள் வண்டி ஓட்டுறாரு. சரி, தங்கச்சிக்கு நகை எடுத்து வச்சிருக்காரு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு இடையில கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்பவுமே கொஞ்சம் ஒரு தான் நினைக்கிறதா நடக்கணும்னு அந்த மாதிரிதான் இருந்திருக்கா போல இருக்கு. அது அவர் சொன்னாரு, அவங்க அம்மாவும் அதை சொன்னாங்க. கல்யாணம் ஆறுது வரைக்கும் ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வரும்போது அவருக்கு ஆல்ரெடி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. மனைவி 2 பசங்க ஆயிடுச்சு. அவர் குடும்பம் பார்க்கறதுக்கு அவருக்கு கரெக்டா இருக்கு. இதுக்கிடையில இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு. இது எல்லாமே சேர்ந்து வரும்போது அவரால் முடியல. அவரால் அதை மேனேஜ் பண்ண முடியல. சரி, நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு இருந்துக்கிறோன்னு அவர் ஒதுங்கிட்டாரு. அந்த பொண்ணு கோவத்துல ஏதோ பேசியிருக்கா, அதுக்கு அவர் பயங்கரமா திருப்பி பேசியிருக்காரு. அவர் பேசினத்தை மனசுல வச்சுட்டு அவ அதை விட்டு கொடுக்கறதுக்கே தயாரா இல்ல எனக்கு அண்ணன் வேண்டவே வேண்டாம். எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தோம். கோவத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் பேசிக்கிட்டேங்க, விட்டுருங்க, மறந்துடுங்க, ஒன்னா வாழணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். இன்னும் சொல்லிட்டே தான் இருக்கோம், இன்னும் சொல்லதான் போறோம். ஆனா அந்த பொண்ணு அவ பிடிச்ச பிடியில இருக்கா. இல்ல எனக்கு அண்ணன் வேண்டாம், எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட சொல்லுங்கன்னு. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.